ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் தான் கடவா மீன் சமைச்சிட்ருக்காரு. ஸோ கடாய் வச்சாச்சு. அதில் வெங்காயம், அப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா வதங்கறதுக்கு நல்லா சால்ட் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. சும்மா பளபளன்னு வெங்காயம் நல்லா ஒரு மாறி வரும். வந்ததுக்கப்புறம் அதனுடைய 3 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான். 2 ஸ்பூன் வந்து தனியா பொடி போட்டுக்கோங்க. நல்லா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணலாம். எப்பயும் சொல்கிறேன், அதிக எண்ணெயை விட தண்ணியை ஆட் பண்ணி வதக்குங்க. நல்லா செம்மையாக அப்படியே சுருண்டு வதங்கி வரும் நல்லாவே உங்களுக்கு. அது வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லாவே ஃபுல் ப்ரௌனிஷ் கலர் நல்லா அப்படியே இது பாருங்க, லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கிட்டே வாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வதக்கினதுக்கப்புறம் அதுக்கு ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கரம் மசாலாவும் கறி மசாலாவும் போட்டுக்கிறாரு. போட்டதுக்கப்புறம் திரும்பவும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு இப்பயே போட்டுருங்க. குழம்புக்கு எல்லாத்துக்குமே சேர்த்தே கிரேவிக்கு தகுந்த உப்பு போட்டு வச்சு, அதுக்கப்புறம் புளி வந்து கொஞ்சம் கரைச்சி லைட்டாக ஊற்றுங்க. ரொம்ப ஹெவியாக வேணாம். நம்ம கிரேவின்றதுனால கொஞ்சமாக போட்டால் மட்டும் போதும். செம்ம டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அது நல்லா கிரேவி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நான் கனவா மீன் எடுத்து போட்டுட்ருக்காரு. அதான் கனவா மீன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுதான். ஸோ ஒரு பீஸ் பெரிய பீஸாக இருக்குன்றதுனால அவரை கொஞ்சம் கட் பண்ணி அதை போடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டாரு. ஸோ அதை எடுத்து ஃபுல்லாக வதக்கி நல்லா அதிலே தண்ணி வரும். நீங்கள் தண்ணியும் ஊற்ற தேவையில்ல. ஓகேங்களா? இதை பாருங்கள், அதுவாக வந்த தண்ணி தான். தண்ணி ஊற்ற வேண்டாம், அதில் வந்துடும். சரிங்களா? நல்லா வந்து நல்ல மனம் வருது. செம்ம சூப்பராக. இதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.